ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா வந்து இன்னைக்கு லீட் ஸ்கூல்லான்னு சொல்லிட்டு ஒரு டூலை கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த லீட் ஸ்கூல்ல யூஸ் பண்ணி 1 மினிட்ல 100+ லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த டூல் ஒரு ஏஐ மூலமா ஒர்க் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து 100+ லீட்ஸை வந்து 1 மினிட்ல ஜென்ரேட் பண்ணுது, அதை பத்தி தான் இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூல். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பாத்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்ணலாம், அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மாடல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ லீட்ஸ் கொரில்லா இது ஏஐ மூலமா லீடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ டூலா பெய் டூலா கேட்டா இது கம்ப்ளீட்டா பெய் டூல். இது வந்து நீங்க $37 கொடுத்து நீங்க பே பண்ணி இந்த டூலை பர்ச்சேஸ் பண்ணணும். இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு டெக்னிக்கல் பர்சனோ இல்ல டிஜிட்டல் மார்க்கெட் இருந்தா மட்டும் தான் நீங்க இதை பே பண்ணி வாங்கலாம். பிகாஸ் இதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க மேபி ஒரு டெக்னிக்கல் பர்சன் வச்சு பை பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இதுல வந்து மூணு ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த லீட் ஜென்ரேஷன் ஏபி லீட் ஜென்ரேஷன் கொரில்லா ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க 1 மினிட்ல உங்களால லீடை வந்து 100+ லீடை ஜென்ரேட் பண்ண முடியும். பிளஸ் வந்து இதுக்கான ரிப்போர்ட்டை வந்து நீங்க அந்த லீட்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். பிளஸ் வந்து நீங்க இன்ஸ்டன்டா வந்து நர்ச்சரிங் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லீட் ஜென்ரேஷன், அப்புறம் லீட்ஸ் ரிப்போர்ட் அண்ட் லீட் நர்ச்சரிங், இந்த பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது. இது முழுக்க முழுக்க எப்படி இந்த ஏஐ ஒர்க் ஆகுன்னு பார்த்தா ஏபிஐ பேஸ் பண்ணி மூலமா ஒர்க் ஆகுது. ஒன்னு லொகேஷன் ஏபிஐ, அதாவது பிளேஸ் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. பிளஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஏபிஐ. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 ஏபிஐ மூலமா ஒர்க் ஆகுது. இது எப்படி இவங்க லீட் ஜென்ரேட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க அதை நல்லா கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணுங்க. இதோட ஃபீச்சர்ஸ், இதோட அட்வான்டேஜ், இது எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோ டியூட்டோரியல்லாம் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்க 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 2 கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது. ஒன்னு வந்து கூகுள் மை பிசினஸ் பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் ஒர்க் ஆகுது. இன்னொன்னு வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கூகுள் மை பிசினஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இப்போ வந்து லோக்கல் ஷாப் வச்சிருக்காங்க, பிசிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க, கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்த்தா கூகுள் மை பிசினஸ் வச்சிருப்பாங்க. அண்ட் சேம் டைம் ஃபேஸ்புக் பேஜ் யாரெல்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்க எல்லாருமே வந்து பார்த்தா கம்பல்சரி ஒரு ஃபேஸ்புக் பிசினஸ் பேஜ் வச்சிருப்பாங்க. ஸோ இது 2 பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்றேன். கூகுள் மை பிசினஸ் எடுத்துங்க. இதுக்கு வந்து நீங்க பிளேசஸ் ஏபின்னு சொல்லிட்டு இந்த டூல்ல இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்க வந்து இப்போ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்ப்பீங்க. ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஒரு கேக் ஷாப் சொன்னா, ஜஸ்ட் வந்து நீங்க உங்களோட கீவேர்ட் யாரு, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் கேக் ஷாப்னு கொடுக்குறீங்க. உங்க லொகேஷன் வந்து சென்னை லொகேஷன் கொடுங்க. ஜென்ரேட் லேன்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணும் பார்த்தா, இந்த ஏஐ அந்த லொகேஷன் இருக்குல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கேக் ஷாப் வச்சிருக்க கூகுள் மை பிசினஸ் ஓனர்ஸை எல்லா லிஸ்ட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். வித் ஃபோன் நம்பர், வித்தவுட் ஃபோன் நம்பர், வித் மெயில் ஐடி, வித் அட்ரஸ் எல்லாமே என்ன பண்ணும், கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூகுள் மை பிசினஸ் யாரெல்லாம் கேக் ஷாப் ஓப்பன் பண்ணிருக்காங்களோ அவங்களோட என்டையர் டேட்டா பேஸ் உங்களுக்கு 1 செகண்ட்ல வந்து 1 மினிட்ல வந்து எடுத்து வந்து கொடுத்துரும். தென் நீங்க அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்க வாட்ஸ்அப் மூலம் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்ல இமெயில் மூலம் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்ல டெலிகால் யூஸ் பண்ணா டெலிகால் மூலம் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இது மாதிரி தான் இது ஒர்க் ஆகுது. இது சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க நார்மலா வந்து ஒரு கேக் ஷாப்பை சர்ச் பண்றீங்கன்னா நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி 1 by 1 செக் பண்ணி பண்றதுக்கு இங்க வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா கேக் ஷாப்னு போனா உங்களுக்கு என்டையர் சிட்டில இருக்க கேக் ஷாப்போட லிஸ்ட் கிடைச்சிடும். அதாவது கூகுள் பை பிசினஸ் லிஸ்ட் கிடைச்சிடும். இல்ல போன் நம்பர் இருக்கும், ரேட்டிங்ஸ் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், மெயில் ஐடி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா பேஸ் மூலமா எடுக்க முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லீட் ஜென் கொரில்லா. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு இவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஏஐ யூஸ் பண்ணி கூகுள் பை பிசினஸோட டேட்டாவை இவங்க எடுக்கிறாங்க. அந்த டேட்டாவை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க 1 மினிட்ல உங்களால 100+ லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் ஒரு மெத்தட். கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மை பிசினஸ் பேஸ் பண்ணி, லொகேஷன் பேஸ் பண்ணி நீங்க லீடை ஜென்ரேட் பண்ண முடியும். செகண்ட் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். இப்போ நீங்க ஃபேஸ்புக் பேஜ் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் இருந்தா கண்டிப்பா உங்க பிசினஸ்க்காக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா போன் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. சேம் அதே கான்செப்ட் தான் ஒர்க் ஆகும். இங்க வந்து என்ன பண்ணுவோம், ஃபேஸ்புக்கோட ஏபிஐ இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல வந்து என்ன பிசினஸ் பேஜ் சர்ச் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து வாட்டர் கம்பெனி சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். வாட்டர்னு சொல்லி மென்ஷன் பண்றீங்க, வாட்டர் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வாட்டர் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி யாரெல்லாம் பேஜ் கிரியேட் பண்ணிருக்காங்க, இந்த வாட்டர் ரிலேட்டட் பேஜ் யாரெல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த பேஜ் எல்லாமே ஷோ ஆகும். அதுல இருக்கிற போன் நம்பர், மெயில் ஐடி உங்களால இந்த ஏஐ யூஸ் பண்ணி எடுக்க முடியும். இந்த 2 கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இவங்க கம்ப்ளீட்டா ஒர்க் பண்றாங்க. ஒன்னு கூகுள் மை பிசினஸ், இன்னொன்னு கூகுள்
ஃபேஸ்புக் பேஜ். ஸோ கூகுள்ல ஃபேஸ்புக் பேஜ் சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பேஸ் நீங்க சர்ச் பண்ணி எடுக்கிறத இவங்க வந்து ஒரே ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி பல்கா உங்களுக்கு டேட்டா பேஸா கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் கைஸ். இதோட ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட பிரைஸ் வந்து $37. உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. பட் இந்த லீடோட குவாலிட்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் கிடைச்சி உங்ககிட்ட டெலிகாலர் இருக்காங்க, அவங்க பேச ஆள் இருக்காங்கன்னா நீங்க கண்டிப்பா இதை பை பண்ணலாம். அதர்வைஸ் வந்து நீங்க எதுவுமே என்கிட்ட டெலிகாலர் கிடையாது, மார்க்கெட்டிங் டூல்ஸ் எதுவுமே கிடையாது, நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு கேட்டா கண்டிப்பா இது வந்து அந்த அளவு ஒர்த்தா இருக்காது. ரொம்ப கோல்ட் ஆடியன்ஸா இருப்பாங்க. நீங்க யாருன்னே தெரியாதவங்ககிட்ட நீங்க போய் மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்ககிட்ட டெலிகாலர் இருக்கு, மார்க்கெட்டிங் டூல் இருக்கு, மார்க்கெட்டிங் டீம் இருக்கு, சேல்ஸ் டீம் நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்பதான் இந்த டூலை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த டூல் இப்பதான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு இருக்கேன். நான் இன்னும் இந்த டூலை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் பார்த்தேன். லீடை எடுக்க முடியும், லீட்ஸ் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ண முடியும், பிளஸ் லீடை நர்ச்சரிங் பண்ண முடியும். என்டையரா வந்து நீங்க இந்த ஒரு டூல் மூலமா யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி இதுக்கப்புறம் நீங்க அந்த டூலை வாங்குறதும் வாங்காதும் உங்ககிட்ட இருக்கு. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.